Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. And there is this shop inside facing us. Please prepare that. மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சந்தித்து அவருடைய இல்லத்தில் வாழ்த்து பெற்ற காட்சிகளை பார்த்தோம். நீங்கள் திரையில் மற்றொரு பகுதியில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கும் விஜய் அவர்கள் சென்று வாழ்த்து பெற்ற காட்சிகளை பார்த்தோம். உடன் எதிர்க்கட்சி தலைவர் அருகிலே அமர்ந்திருந்தார். எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் பக்கத்தில் ஒரே சோஃபாவில் அமர்ந்து திரு ஸ்டாலின் அவர்களோடு உரையாடக்கூடிய அரிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக திரு வைகோ அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கே திரு வைகோ அவர்களுடைய குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கட்சிக்காரங்க, அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள், தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க வீட்டில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அப்படின்னு எல்லாரையுமே சந்தித்து எல்லாருடனும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர் அன்போடு அளவலாகக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். வரிசையாக பல மூத்த தலைவர்களை சந்தித்து தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதை அடுத்து வாழ்த்து பெறுகிறார் திரு விஜய் அவர்கள். அது தமிழக அரசியலில் ஒரு புது ட்ரெண்டாகவும் ஒரு நெகிழ்ச்சியூட்டக்கூடிய முன்னுதாரணமாகவும் மாறி இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. பலரும் இந்த அவருடைய மூவ்ஸை பாராட்டி வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அவர் தனக்கு ஆதரவு தெரிவித்த தோழமை கட்சிகளுடைய அலுவலகத்துக்கே சென்று அங்க அந்த தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.